ஸோ பிரியாணி ரொம்ப அருமையாக வந்துருச்சு. நான் காமிச்சேன். ஸோ நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ பிரியாணி ரெடி, அவ்வளோதான். ஸோ நல்லா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இதில் ஏன் புதினா போட்டோம் அப்படின்னு சொன்னால், இதில் புதினா போடும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் செம்ம அரோமாவாக இருக்கும், சும்மா டக்கராக இருக்கும். இந்த பிரியாணிக்கு இந்த புதினாவுடைய வாசனையில் தனியாக இருக்கணும். ஏன்னா புதினா இதில் அதிகமாக சேர்த்துட்டோன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம அந்த சட்னியில் அந்த புதினாவுடைய ஃப்ளேவரை கொடுத்துருக்குறோம். சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறேன். எப்பயுமே எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் தவறாமல் பாருங்கள். அதுக்காக எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் அழுத்தினீங்கன்னா தான் எங்களுடைய சேனல்லேருந்து வரக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய அப்டேட்டும் உங்களுக்கு தவறாமல் உங்கள் யூடியூப்புக்கு வந்து சேரும். ஸோ அதனால் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களால் சாப்பிட முடியலன்றதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாள் விருந்து வைப்போம், நம்ம அஞ்சனம் சமையல் சார்பாக. ஸோ எங்கள் வீடியோவை பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும், இந்த லைவில் இணைஞ்ச அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் சந்திப்போம். அதிலிருந்து நான் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.